Hi friends, welcome back to Anandi Prem Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. கொஞ்சம் பர்சனல் வர்க் அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால வீடியோஸ் எல்லாம் போட முடியாம போயிடுச்சு. நான் பாத்தீங்கன்னா நம்ம கார்டனுக்காக புதுசா ஒரு 4-5 செடிகள் வாங்கியிருந்தேன். அதை தான் பதியம் போட்டுட்டு இருக்கேன். நானும் என்னோட ஹெல்ப்பரும் அவ பேர் லக்ஷ்மி நானும் தான் இது நம்ம போட்டுட்டு இருக்கோம். நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அவ மண்ணெல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான். என்னோட பப்பிக்காகவே நான் வச்சுருக்கேன். என்னோட பப்பிக்கு ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம சாம்பார் தூள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மா ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி தந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருப்போம் பாருங்கள். அந்த குட்டி கப்ஸு அதில் தான் எடுத்துருக்குது. இது 1/2 kgக்கான சாம்பார் தூள். அந்த 50 கிராம் பார்த்திங்கன்னா நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம். அதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதை எடுத்து வேறு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே கப்பு மெஷர்மெண்ட் தான். இதுவும் அதே மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை ஆற வைக்கணும். ஒரு தாம்பாள தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நீங்கள் போட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆறிடும். அதனால் இதை கொஞ்சம் மெதுவாக நல்லா பொறுமையோடு நம்ம இதை வறுக்கணும். வறுக்கிறதுல தான் இருக்குது. அம்மாவும் நானும் தான் இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்குறோம். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, சாம்பார் தூள் நான் எப்பயுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வாட்டி இது பண்ணி பாருமா, நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறமா பண்ணது. இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா 25 கிராம், அதில் பாதி எடுத்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பட்டுன்னு வெடிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சாம்பார் தூளுக்கு ஜீரகம் போட மாட்டாங்க. பட் சாம்பார் தூளுக்கு ஜீரகம் போட்டிங்கன்னா அவ்வளோ அந்த டேஸ்ட் வைஸ் ஸ்மெல் வைஸ் சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 kg கொரியாண்டர் சீட்ஸ், அதான் மல்லி, வரமல்லி தான். நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சில்வர் டப்பாவோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வரமல்லி தான் நம்ம வறுக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதோட தனியாவோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அரோமாவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சாம்பார் தூள் அவ்வளோ மணமாக இருக்கும். சாம்பார் தூள் நல்ல மணமாக வர்றதுக்கு முக்கிய காரணம் தனியா தான். தனியா நல்லா வறுக்கிறதுல தான் இருக்குது. அதை பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மல்லியும் வறுத்தாச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி உடைச்சோம் அப்படின்னா, கையில் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அது உடையணும். அந்த பதம் தான் இது. இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. இதுவுமே நல்லா ஆறணும். இப்போ நம்ம பெருங்காயம் தான் வறுக்க போகிறோம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு அதைவே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அது பொரிஞ்சு வர்றப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மரக்கரண்டி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி போகும், தூளாக ஆகும். இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம அந்த டப்பாக்குள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மசாலா பொடிக்கு கண்டிப்பாக உப்பும் சேர்த்தணும். மிளகாய் வத்தல் வறுக்கும்போது அது போடுறப்ப அந்த நெடி வராது. அதனால தான் கல்லுப்பு போட்டு நம்ம மிளகாய் வத்தலெல்லாம் வறுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மல்லிகையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதையும் நம்ம டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் ஃபுல்லாகவே நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்போ மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அது வரைக்கும் கொஞ்சம் இந்த சூட்லேயே வச்சுருந்தோம்னா அது வதந்து போகாது. அதனால தான் இதெல்லாம் ஆறினதுக்கப்புறமா மில்லில் போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பவுடர் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோமோ அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி அந்த சாம்பார் தூள் தான் போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் எப்பயுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது ஃபஸ்ட் டைம் அம்மாவோட இந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறது. எப்போ செஞ்சு தந்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லுவேன்.
சக்தி மசாலா சாம்பார் தூளை விடவே சூப்பராக இருந்தது அம்மாவோட இந்த சாம்பார் தூள் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.